திராவிட முன்னேற்ற கழகம் 4300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான பணிகள் நடைபெறுவது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சாலைகள்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க. பட் அது உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம். ஆனால் அவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கானா இல்ல. பெரும்பாலான இடங்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய வரிப்பணங்களை கொள்ளையடித்துக் கொண்டு தங்களை வளப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய களத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் விஜய் அவங்களுடைய ஆட்சி களம். அவங்க எப்படியோ 2026 அவங்க தான் ஆட்சி பீடத்தில் ஏற போறாங்க. இல்ல மாற்று கருத்தே இல்ல. இன்னைக்கு பல அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் மறைமுகமாக விஜய் அவங்களோடு தொடர்பு கொண்டு தன் கட்சியில இணைச்சுக்கோங்க அப்படிங்கிற நிலைப்பாடுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த தமிழக அரசியல் கள வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 வருடங்கள் இந்த ஆட்சியாளர்கள் 4.5 வருஷம் இருந்துட்டு இப்போ அவங்க வெளியே போறக்கூடிய காலகட்டம். ஆனால் 2 வருடம் தான் ஆச்சு தமிழக வெற்றி கழகம் தொடங்கி. இன்னைக்கு அனைத்து பகுதிகளிலும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய மேயர் ஒரு கருத்தை சொல்றாங்க, அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாங்க, முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ இவங்க அனைவருமே ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர நேர்மையான ஒரு களம் இங்கு செயல்பட்டு இருக்கானா இல்ல. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்துல எல்லாம் பெரும்பாலான மக்கள் வரிப்பணங்கள் இப்படி வீணடிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் சொல்லிக்கிட்டு மறைமுகமா சந்திரபாபு நாயுடு கூட்டிட்டு போய் பிரதமரை சந்திச்சு என் மகன் மேல இருக்கக்கூடிய ஈடி வழக்குல இருந்து அவனை காப்பாத்துங்கன்னு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய களத்தையா தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு கூட்டணி வைக்காமல் இருந்துச்சா? அனைத்து களங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்தை பொறுத்த மட்டில் எங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கல. ஒண்ணு. இரண்டாவது, அவர்களுடைய ஆட்சியை மூட்டை கட்டுவதற்கான களத்தை தமிழக வெற்றி கழகம் எடுத்து விட்டது என்பது பரவலாக அவர்களுக்கே தெரியும். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சர்வேகளிலே அவர்களுக்கே அந்த பதில்கள் கிடைத்திருக்கும். எனவேதான் அவர்களுக்கு ஒரு பதபதைப்பு. எங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம களங்களை உருவாக்கி கொடுத்து விட்டால் அவர்கள் இன்னும் பெரிய ஒரு வலுவான தளத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்களோ என்கின்ற பயத்தின் காரணமாக அவர்கள் இந்த எதிர்ப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்ப்பு செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம். காரணம், எங்களை ஒரு ஆள் எதிர்த்தால் தான் நாங்கள் அவர்களோடு போரிடுவதற்கான ஒரு ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாவேக்காவில் இருந்து இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தில் இப்போ தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருக்கிறதுனால இந்த வடிகால் வசதிலாம் சரியாக செய்யலை. இதற்கு பெரிய முக்கிய காரணமே தமிழக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையை சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 4300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான பணிகள் நடைபெறுவது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சாலைகள்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க. பட் அது உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றம். ஆனால் அவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கானா இல்ல. பெரும்பாலான இடங்கள்ல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை பல தடவை பல கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது நீங்க மழைநீர் வடிகாலுக்கான களங்கள் எடுக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுவரை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான எதுவுமே இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அரசு சார்ந்தவங்களும் அரசை சார்ந்த ஊடகத்தை சார்ந்தவங்களும் இல்ல நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு மாயபிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விஜய் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த களம் மக்களுக்கான ஒரு தேவைப்படுது. காரணம், இப்ப மழை தொடர்ச்சியா பெய்துகிட்டு இருக்கு. இந்த தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்க நேரத்தில் மீண்டும் முன்பை போல இந்த வேளச்சேரியில எல்லாம் பாலத்துக்கு மேல கொண்டு கார்களை நிறுத்தி இருந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, மக்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு களத்துல தான் விஜய் அவங்க மக்கள் சார்ந்து இப்ப தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சார், இப்போ அவரோட கருத்து பாத்தீங்கன்னா, ஆனா இப்போ வேளச்சேரி அந்த சரௌண்டிங்ல இருக்க பள்ளிக்கரணை, ஆனா இந்த மலைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா நிக்கல. இல்ல இதை வைத்து எப்படி குற்றச்சாட்டு சொல்றாரு? இல்ல, இந்த மலைக்கு தண்ணி நிக்கல. இந்த மலை பெரிய மழையா பெய்யலையா உங்களுக்கு? அது ஒரு சாரலா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இனி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இலங்கையில 4ஆம் தேதி இன்னும் 2 புயல்கள் வரும்னுட்டு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அது அந்த புயல் எங்க கரையை கடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது தமிழகத்தை மையப்படுத்திய ஒரு களமா அமைஞ்சிருச்சுன்னா பெருவாரியான கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கனமழை பெய்யக்கூடிய சூழல் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக சென்னையை சம்பித்து போகக்கூடிய நிலைமையில தான் இங்க உள்ள கட்டமைப்பு இருக்கிறது. மேயர் ஒரு கருத்தை சொல்றாங்க,
அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாங்க, முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ இவங்க அனைவருமே ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர நேர்மையான ஒரு களம் இங்கு செயல்பட்டு இருக்கானா இல்ல. இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலத்துல எல்லாம் பெரும்பாலான மக்கள் வரிப்பணங்கள் இப்படி வீணடிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குழாய்கள் கிடந்துச்சு. வீராணத்துல இருந்து தண்ணி கொண்டு போய் குழாய்களை போட்டாங்க. ஆனா பல வருடங்களாக அந்த குழாய் அப்படிதான் கிடந்துட்டு இருந்துச்சு. வீராணம் தண்ணி வந்துச்சானா வரல. மக்களுடைய வரிப்பணங்களை கொள்ளையடித்து கொண்டு தங்களை வளப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய களத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் தலைவர் விஜய் அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. இல்லை சார், மக்களிடம் போயிட்டு இந்த மழையப்ப கருத்துக்கள் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த தண்ணி அப்படியே தான் இருக்கு, இந்த தண்ணிக்கான வழியை யாரும் சொல்ல மாட்டாங்கன்ற கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஆமா, நாங்களும் அதை தான் சொல்றோம். இந்த இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இல்ல ஆண்டு முடிச்சவங்க யாரு வந்தாலும் நிலைமை இதுதான். ஒரு மாற்றத்திற்கான களத்தோடு மக்களை சார்ந்து மக்கள் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகின்ற தலைவர் விஜய் வருகின்ற பொழுது அதற்கான மாற்றங்கள் ஏற்படும். அதைத்தான் மக்கள் சொல்றாங்க. விஜய் அவங்களுடைய ஆட்சி களம் அவங்க எப்படி 2026 அவங்க தான் ஆட்சி பீடத்துல ஏற போறாங்க. இல்ல மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு பல அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் மறைமுகமாக விஜய் அவங்களோடு தொடர்பு கொண்டு தன் கட்சியில இணைச்சுக்கோங்க அப்படிங்கிற நிலைப்பாடுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த தமிழக அரசியல் கள வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 வருடங்கள் இந்த ஆட்சியாளர்கள் 4.5 வருஷம் இருந்துட்டு இப்போ அவங்க வெளியே போறக்கூடிய காலகட்டம். ஆனால் 2 வருடம் தான் ஆச்சு தமிழக வெற்றி கழகம் தொடங்கி. இன்னைக்கு அனைத்து பகுதிகளிலும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதாவது அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் விமர்சிக்கப்படுகிறது, அவங்கள மையப்படுத்திய ஒரு அரசியல் களமும் எடுத்து வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. யார் ஒரு ஆள் ரொம்ப வளர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க மேலதான் அந்த விமர்சனங்கள் நிறைய வரும். அதாவது ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்த்த மரத்தின் மீது தான் கல்லடி படும்னுட்டு. இப்போ தமிழக வெற்றி கழகம் மக்கள் மனதில ஒரு பெரிய ஆளுகையான சக்தியாக மாறிவிட்டது. வருகின்ற தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தெரியும். அப்படி ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல இன்னல்களுக்கு விடிவு எழுதப்படும் சார். ஓகே சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இதுல இணைந்ததிலிருந்து என்ன விஷயம்னா, தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி செய்திலாம் வந்துட்டு இருக்குல்ல. இதற்கு உதாரணமாகவே செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிட்டு கொஞ்ச காலம் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காரு. அப்படி இதை வைத்தே சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல அரசியல் களமே வேற சார். இப்போ நான் ஒரு கோட்பாடுலயும் ஒரு சித்தாந்தத்திலையும் பயணித்துட்டு இருப்பேன். அப்ப அந்த கோட்பாடை மையப்படுத்தி எங்கள் கட்சி எதனை நோக்கி நகர்கிறதோ அதை நோக்கி நகரக்கூடிய ஒரு களத்தை நான் எடுப்பேன். அப்படித்தான் அதிமுக டெல்லியோடு ஒரு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் பயணித்துக் கொண்டிருந்த களம். அப்போ செங்கோட்டை அவங்க அதிமுக இருக்கிறாங்க, அவங்க டெல்லியில போயிருப்பாங்க, பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், அது வேறு களம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கக்கூடிய களம் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் உருவாக்கப்பட வேண்டும். அதுபோல அவங்களை பொறுத்த மட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இந்த மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை கொடுத்திருக்கு. ஒரு மாற்று களம் உருவாக்கப்பட வேண்டும். அதுபோல இப்பொழுது விஜய் அவர்களுக்கு எழும்பி இருக்கக்கூடிய ஆதரவலை அந்த களத்திற்கான ஒரு கதவை திறக்கும் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க இணைந்திருக்காங்க. இதுல பிஜேபி சொல்லியோ இல்லது வேற யாரும் சொல்லியோ இணைஞ்சதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டில் மிக தெளிவான களத்தில் பயணிக்கிறோம். எங்களுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பிஜேபி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் சொல்லிக்கிட்டு மறைமுகமா சந்திரபாபு நாயுடு கூட்டிட்டு போய் பிரதமரை சந்திச்சு என் மகன் மேல இருக்கக்கூடிய ஈடி வழக்குல இருந்து அவனை காப்பாத்துங்கன்னு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய களத்தையா தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கிட்டு இருக்கு? அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு கூட்டணி வைக்காமல் இருந்துச்சா? அனைத்து களங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுகமாக கைகோர்த்து கொண்டு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஓகே சார், தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் மக்களை சந்திக்க போது பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்கல திமுக அரசு தான் இதற்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாண்டிச்சேரியிலையும் போயிட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இதற்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? தமிழகத்தில் நடந்த களம் வேறு, பாண்டிச்சேரியில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய களம் வேறு. தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழக வெற்றி கழகம் எடுத்த ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் தடைகள் விதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதாவது பல கட்சிகளை சார்ந்தவர்கள் பிரச்சாரங்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்ப கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிரச்சாரத்தில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.
ஆனா அவங்களுக்கெல்லாம் காவல்துறையை சார்ந்தவர்கள் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை. நீங்க இப்படி வரணும், அப்படி வரணும். அதுபோல விஜய் அவங்க வந்து இந்த பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக, அதாவது இப்போ அந்த தேர்தல் பிரச்சாரம்ட்டு அவங்க கிளம்பின சமயம், நீங்கள் வாகனத்திற்குள் அமர்ந்துதான் இருக்க வேண்டும், கையை வெளியே நீட்டக்கூடாது, தலையை வெளியே நீட்டக்கூடாதுன்ட்டு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது. அந்த சூழ்ச்சிகளுக்கான விடைகள், அதனால ஏற்பட்ட இழப்புகள், இவைகளை மையப்படுத்திய களங்களை பரவலாக நாம் அறிந்த ஒன்று. இப்போ வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விடயம், நீங்க வந்து எங்களுக்கு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவதனால எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான காவல்துறை வசதி எங்களுக்கு இல்லை. இது ஒரு சிறிய மாநிலம். இந்த சிறிய மாநிலத்தில் அவ்வளவு கூட்டம் கூடுகின்ற பொழுது அதை பராமரிப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கான களம் எங்களுக்கு இல்லை. அப்படிங்கிற ஒரு களத்துல மட்டும்தான் அவங்க நீங்க அதை பொதுக்கூட்டமா நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நாங்க பொதுக்கூட்டமா நடத்தணும்னு கேள்வி கேட்டா கூட அதற்கு கூட ஒரு 9,000 கேள்விகள், 9,000 விளக்கங்கள், கடைசி வர அனுமதி தரமாட்டீங்க, கடைசி நேரத்தில் அனுமதியை தருவீங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியாகவே எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடியது தமிழக அரசு. ஆனால் பாண்டிச்சேரி அப்படி இல்லை. அவங்க வந்து நீங்க பொதுக்கூட்டம் நடத்துங்க, அதுக்கு நாங்க வாய்ப்பு தரோன்றாங்க. ஆனால் அந்த சாலையோரமாக சென்று மக்களை, சாலை வழியாக சென்று மக்களை சந்திக்கக்கூடிய களத்திலே விஜய் அவங்க செல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும் அது கூட்டம் எப்படி கூடும்னுட்டு. அப்ப அங்குள்ள காவல்துறைகள் அதற்கான களம் எடுக்க முடியாதுன்னு சொன்னதின் காரணமாக, அதாவது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் சொன்னதின் அடிப்படையில் தான் இந்த அனுமதி கொடுக்கப்படாமல் இருந்திருக்கு. இதுதான் இங்குள்ள வேறுபாடு. தமிழகத்தை பொறுத்த மட்டில் எங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களுடைய ஆட்சியை மூட்டை கட்டுவதற்கான களத்தை தமிழக வெற்றி கழகம் எடுத்து விட்டது என்பது பரவலாக அவர்களுக்கே தெரியும். அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சர்வேகளிலே அவர்களுக்கே அந்த பதில்கள் கிடைத்து இருக்கும். எனவேதான் அவர்களுக்கு ஒரு பதபதைப்பு, எங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு நம்ம களங்களை உருவாக்கி கொடுத்து விட்டால் அவர்கள் இன்னும் பெரிய ஒரு வலுவான தளத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்களோ என்கின்ற பயத்தின் காரணமாக அவர்கள் இந்த எதிர்ப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்ப்பு செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம். காரணம், எங்களை ஒரு ஆள் எதிர்த்தால் தான் நாங்கள் அவர்களோடு போரிடுவதற்கான ஒரு களத்தையும் ஒரு வேகமும் எங்களுக்கு வரும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பும் ஆட்சியாளர்கள் சார்பிலும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தலைமைக்கு தெரியும், கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பார்கள். ஓகே சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைந்ததுக்கு அப்புறமா பெரிய சில முக்கிய தலைவர்கள்லாம் கட்சிக்குள்ள இழுப்புன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அவரே வெளிப்படையா சொன்னாரு. அதற்கான நடவடிக்கை எதனா எடுக்கப்பட்டு இருக்கா? நான் முன்பே உங்கள்கிட்ட பல காணொலிகளில் பேசும் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அதிர்வலைகள் இன்னும் சிறிது காலத்திற்குள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த மட்டில், அதாவது ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு விட்டார், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிப்போம் என்று. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய களங்களும் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. அதுபோல அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய களமும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகரும் என்று அரசியல் வல்லுநர்களை கணிக்கின்றார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அனைத்து அரசியல் தலைவர்களுடைய பார்வையும் தமிழக வெற்றி கழகத்திற்குள் நாம் எப்படி இணையலாம் என்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியும் அதனுடைய அந்த வாகை பயணமும் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.